ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லார் வீட்டு குட்டீஸும் எப்படி இருக்காங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஃபன் அண்ட் அதே சமயத்தில் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாகவும் இருக்க போகிற ஒரு ஆக்டிவிட்டி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆக்டிவிட்டியோட நேம் வவ்வல்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டி செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 3 திங்ஸ் வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், எக்ஸாம் பேட். இந்த 3 இருந்தால் போதுங்க. நான் சொல்லவே இன்றைக்குரிய ஆக்டிவிட்டி செட்டப்பை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் ஹெட்டிங் போட்டுக்கிட்டேங்க. நம்மளோட ஆக்டிவிட்டியோட ஹெட்டிங் போட்டுக்கிட்டு ஒரு 5 பேசிக் ஷேப்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட்டின் வரைஞ்சிக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் ஒரு 5 ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஜஸ்ட் அந்த ஷேப்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக அப்படி நான் ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிங்க் கலரில் ஹார்ட்டின் வரைஞ்சாச்சு. ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரில் நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அடுத்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலரில் செமி சர்க்கிள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஷேப்புக்குள்ளேயும் நம்ம நம்மளுடைய வவ்வல்ஸை நம்ம எழுத போகிறோம். அதை நான் ஒரு கேபிட்டல் லெட்டரில் டார்க்காக ஒரு பிளாக் கலர் பென் வச்சு காமனாக எழுதிக்கிட்டேன், ஸ்கெட்ச் பென் வச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கீழே உள்ள ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ரேண்டமாக நம்மளுடைய ஷேப்ஸை கண்டினியூஸாக நம்ம அங்கங்கே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வரைஞ்சிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு செட்டப் நம்ம பண்ண போகிற ஸ்டெப்பு. எல்லாமே ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டடாக நான் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த ஷேப்ஸையும் அவங்க அந்த வவ்வல்ஸையும் ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அந்தந்த ஷேப்பில் அந்த பர்டிகுலர் கலர் வச்சு அவங்க வவ்வல்ஸை ஃபில் பண்ண போகிறாங்கங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி குட்டீஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டி செட்டப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் இன்னும் எப்படி விளையாடுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய் குட்டிமா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி வவ்வல்ஸ் அண்ட் ஷேப் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு வவ்வல்ஸ் தெரியும்ல? டோட்டலி how many vowels are there? 5 vowels. What are they? ஓகே, இதில் நம்ம என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? கஹன், நீங்கள் சொல்லுங்கள். ஹார்ட்டி, ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாமா? Talk to throw a bone. For a while, sleeping like a thief. The curiosity, keep the cat alive. You see. Stranded on the carpet, head under the faucet. You're my alibi. It's fair enough you wanna cock it, hoping I'll forget following the night. You made a joke about the half-cut, ate a metaphor and lady made her cry. Luck's been changing and it's so apparent. Got a cold white rabbit's foot at home. To start the day, have a stand
I'm in space, I love the scenery. My happiness is misery, and nothing's like it used to be. Cause everybody around me's feeling sorry for himself. So why the hell am I to blame? I never underestimate the impact of the fourth wall breaking down upon my feet. The offering is never bleak. I'm listening in like a kid, just finished it, can't be undid. Leave me stranded on the carpet, head under the faucet. You're my alibi. It's fair enough, you wanna cock it, hoping I'll forget following the night. You made a joke about a half-cut, dated metaphor, and lately made her cry. My luck's been changing and it's so apparent. Got a cold white rabbit's foot at home. என்ன ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் விளையாண்டது பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த ஆக்டிவிட்டியோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஃபிகர் அண்ட் ஷேப் ஐடென்டிஃபிகேஷன் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸ் இந்த ஆக்டிவிட்டி மூலியமாக இம்ப்ரூவ் ஆகுதுங்க. நம்ம ஈஸியாக ரெடி பண்ண செட்டப் மூலியமாக குட்டீஸ்க்கு கொடுத்த இந்த ஆக்டிவிட்டியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு உங்களை ஒரு சூப்பரான க்ரியேட்டிவான யூஸ்ஃபுல்லான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங்.